அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்து நம்ம பகுதியிலிருந்து கொண்டு வந்திருக்கிறான். நம்முடைய முழு ஜில்லாலிருந்து ஹல்காலிருந்து அல்லாஹ் தஆலா பொறுக்கி எடுத்த மாதிரி நபர்களை கூட்டிட்டு வந்து இந்த மஜ்லிஸ்ல ஒன்று சேர்த்திருக்கான். ये वक्त हमारा अल्लाह को हमने बतौर अमानत के दे दिया है. இப்ப நாம வந்திருக்கிறோமே இந்த 2 நாளையும் நாம அல்லாஹ்வுக்காக அமானிதமாக ஒதுக்கி வந்திருக்கிறோம். हम वही करेंगे जो अल्लाह चाहेंगे. இப்ப இந்த அமானிதமான நேரத்துல அல்லாஹ் எதை விரும்புவானோ அதை மட்டும் தான் செய்ய வேண்டும். जिससे अल्लाह राजी हो जाए. அதை கொண்டு அல்லாஹ்வுக்கு எது பிடிக்குமோ அந்த காரியங்கள் மட்டும் தான் நாம செய்யணும். जिंदगी का मकसद ही है कि हम अल्लाह को राजी कर दें. நம்ம வாழ்வின் லட்சியமே அல்லாஹ்வை பொருத்தத்தை பெறுவதுதான். आप भी अल्लाह को राजी करेंगे इंशाअल्लाह. எல்லாரும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறலாமா? कौन को राजी करेंगे? अल्लाह. யாரால் செய்வீங்க? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய காரியங்களை யாரால் செய்வீங்க? सबको कबूल फरमा ले. அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ये मुबारक मजलिस में अल्लाह ताला चाहते हैं मेरी और आपकी जिंदगी ऐसी बन जाए जैसे अल्लाह चाहते हैं. அல்லாஹ் இந்த புனிதமான மஜ்லிஸின் மூலம் அல்லாஹ் தஆலா என்ன விரும்புகிறான் என்றால் அவன் விரும்பக்கூடிய வாழ்க்கையை நானும் வாழ வேண்டும், நீங்களும் வாழ வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். सहाबा ने अपने आप को ऐसे बनाया था जैसे अल्लाह चाहते हैं. சஹாபாக்கள் அல்லாஹ் விரும்பும் விதத்தில் தங்களை உருவாக்கினார்கள். सहाबा ने अपने आप को ऐसे बनाया था जैसे नबी इस्लाम की तरबियत की थी. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைப்படி சஹாபாக்கள் தங்களை உருவாக்கி கொண்டார்கள். अल्लाह ने उनको कामयाब कर दिया था. अगर हम चलेंगे उनके तरीके पर अल्लाह हमें कामयाब कर देंगे. அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் மாபெரும் வெற்றியை கொடுத்தான். நாமளும் அவருடைய பாதையை பின்பற்றினால் இந்த காலத்தில் நமக்கும் அல்லாஹ் வெற்றியை தருவான். हर एक का ताल्लुक अल्लाह से मजबूत था. நாம் அந்த சஹாபாக்களுடைய ஒவ்வொருத்தருடைய தொடர்பும் அல்லாஹ்வுடன் பலமாக இருந்துச்சு. उनकी हाजतों को वो अल्लाह के सामने हाथ फैलाते अल्लाह पूरी कर देते. அவங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் உடனே அல்லாஹ்விடம் கையேந்துவார்கள். அவருடைய தேவை அவன் உடனடியாக முடித்துக் கொடுப்பான். इस इज्तिमा के जरिए से ये बात चाहिए यानी हम सबका ताल्लुक अल्लाह से मजबूत हो जाए. இந்த இஜ்திமாக்களின் மூலம் இதைத்தான் விரும்பப்படுகிறது. நம் அனைவருடைய தொடர்பும் அல்லாஹ்வுடன் பலமாகி விட வேண்டும். हम में से हर एक ऐसा बन जाए हम भी हाथ उठाए और अल्लाह काम पूरा कर दे. நாம ஒவ்வொருத்தரும் இப்படி மாறணும். நாம கையேந்தனம்னா அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றும். அந்த மாதிரி மனிதர்கள் ஆகணும். ऐसा बनना चाहोगे इंशाअल्लाह? இந்த மாதிரி ஆகிறதுக்கு விரும்புறீங்களா? நம்ம தேவைகள் எல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லி யார் விரும்புவீங்க? अल्लाह सबको कबूल कर दे. அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்வானாக. इसके लिए सबसे बुनियादी शय ये है अपने दिल का यकीन सही कर लो कि कायनात की तमाम चीजें कुछ नहीं कर सकती अल्लाह ताला के बगैर. वो अल्लाह सब कुछ कर सकते कायनात की शय के बगैर. அல்லாஹ் விரும்புற மாதிரி நாம் வாழணும்னு சொன்னா நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா நம்முடைய நம்பிக்கை சரி செய்யும். அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம் நடக்கிறது. அவனை தவிர யாரை கொண்டும் எதை கொண்டும் எதுவும் நடக்காது. सूरज मखलूक है, चांद मखलूक है, तारे मखलूक है, जमीन मखलूक है. ये कुछ नहीं कर सकते अल्लाह के बगैर. अल्लाह सब कुछ कर सकते इनके बगैर. இந்த 7 பூமியில சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கடல், திடல் அத்தனையுமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அல்லாஹ் நாடாமல் இந்த படைப்புகளால் எதுவும் செய்ய முடியாது. ये सब चीजें हमारी खिदमत के लिए है. ये सब चीजें हमारी खिदमत के लिए और हम अल्लाह की इबादत के लिए. இந்த அனைத்து படைப்புகளும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தென்படுகிற இந்த படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் நமக்கு சேவை செய்வதற்காகவே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். நம்மை அல்லாஹ்வை வணங்குவதற்காக அவனுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். हज़रत जी मौलाना मोहम्मद साद साहब दामत बरकातुम फरमाते हैं अगर अल्लाह को राजी कर दिया तो सिर्फ अल्लाह ताला इस आलम को मुसख्खर नहीं करेंगे, फल्कियात के निजाम को भी मुसख्खर कर देंगे. निजाम फल्क उसको भी मुसख्खर कर देंगे. ஹஜரத் ஜி தாமத் பரக்காத்துஹும் மௌலானா சஅத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், யார் அல்லாஹ்வுக்கு பிரியமான முறையில தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பூமியை மட்டுமல்ல இந்த அண்ட சராசரம் முழு வான் லோகத்தையும் அதில் இருக்கின்ற அனைத்து பொருள்களையும் நமக்கு வசப்படுத்தி தந்து விடுவார். कई मर्तबा तारीख में है कि सूरज गुरूब होने के करीब है और दुआ की, अल्लाह ने सूरज को रोक दिया. यूशा बिन नून अलैहिस्सलाम की जमात अल्लाह के राह से निकली हुई है, दीन के काम में लगे हुए हैं. सूरज गुरूब होने से करीब हो गया, असर की नमाज बाकी है. दुआ की, अल्लाह हम तेरे काम के लिए निकले हुए हैं, हम तेरे लिए हैं. तो ये सूरज हमारे लिए है.
அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு பூமி மட்டுமல்ல வானமும் வசப்படும். வரலாற்று நூல்களிலே ஒரு முக்கியமான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. யூசா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீனுடைய பணிக்காக தங்களுடைய ஜமாத்தனுடன் சென்று எதிரிகளுடன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அசருடைய நேரம் நெருங்கிவிட்டது. அசர் தொழ வேண்டி இருக்கிறது. இன்னும் யுத்தம் முடிந்தபாடு இல்லை. சூரியன் மறைய போகிறது. இந்த நேரத்திலே அவர்கள் அசர் தொழ வேண்டும் என்பதற்காக अल्लाह ताला அந்த மறைந்த சூரியனை வெளியாக்கினான். अल्लाह ने सूरज को रोक दिया अपने जगह पर. ये पूरा काम करते रहे. अल्लाह ने फतह दी. फतह के बाद सारे माली गनीमत को जमा किया गया. आसमान से आग नहीं आई और उसको नहीं जलाया. उस जमाने में तरीका ये था कि सारे माली गनीमत को जमा किया जाता. आसमान से आग आई तो कुछ जला देती. पहचान थी ये मकबूल हो गया, कबूल हो गया. आसमान से आग नहीं आई. यूशा बिन नून अलैहिस्सलाम ने कहा है कौम तुमने खयानत की है. तुम्हारी कौम का सरदार मेरे हाथ में आके हाथ रखे. हर कौम के सरदार ने हाथ रखा, हाथ रखा, हाथ रखा. एक कौम के सरदार का हाथ यूशा बिन नून के हाथ में चिपक गया. यूशा बिन नून ने कहा तेरी कौम ने खयानत की है. तहकीक की, मालूम पड़ा जानवर के सर के इतना सोने का सर इन्होंने छुपा के रखा था. वो सर को लाए और माली गनीमत को रखा. आसमान से आग आई उसको जला दिया. हर चीज से फारिग हो गए. अब असर की नमाज अदा की. उसके बाद सूरज गुरूब हुआ. போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. அசருடைய தொழுகை நேரம் முடிய போகிறது. இந்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மறைந்து கொண்டிருந்த சூரியனை அப்படியே வானத்திலேயே நிப்பாட்டி விட்டான். அந்த சூரியன் அப்படியே அசையாமல் அப்படியே இருந்தது. இவர்கள் யுத்தம் செய்தார்கள். எதிரிகளை வெற்றி கொண்டார்கள். எதிரிகள் விட்டு சென்ற அந்த கனிமத் பொருள்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள். அந்த காலத்தில் என்ன வளமை இருந்தது என்றால் யுத்தத்தில் கிடைத்த அந்த கனிமத் பொருட்களை எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று சேர்த்து குமித்து விடுவார்கள். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த நெருப்பு பொசுக்கிவிடும். இது அல்லாஹ் அந்த கனிமத் போரை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டார் என்பதற்கு அடையாளமாக கருதப்பட்டது. அந்த அடிப்படையில் யுத்தம் முடிந்த பிறகு அனைத்து மக்களிடமிருந்தும் போரில் கிடைத்த கனிமத் பொருட்களை எல்லாம் ஒன்று சேருங்கள் என்று சொன்னாங்க. எல்லாருடைய கனிமத் பொருட்களும் ஒன்று சேர்க்கப்பட்டது. ஆனால் நெருப்பு வரவில்லை. உடனே யூசா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் நம்மிலே யாரோ ஒருவர் மோசடி செய்திருக்கிறார். கனிமத் பொருளை மோசடி செய்தனாலதான் அது கபூலாகல, நெருப்பு வந்து எரிக்கிறார். உடனே யார் வந்து சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய கைகளை நீட்டினாங்க. ஒவ்வொரு சமூகத்தாரும் தங்களுடைய ஒவ்வொரு சமுதாய தலைவரும் வந்து அவங்களுடைய கையில வந்து கையை அடிச்சு பயத் செஞ்சாங்க. நாங்க இந்த மோசம் செய்யல நாங்க அப்படின்னு சொல்லி. உடனே ஒவ்வொருத்தரா வந்து சொன்னாங்க நாங்க எந்த மோசடியும் செய்யல, எந்த மோசடியும் செய்யல, எந்த மோசடியும் செய்யல அப்படின்னு சொல்லி பயத் செஞ்சுட்டு கையில அடிச்சுட்டே போயிட்டு இருந்தாங்க. கடைசியாக ஒருத்தர் வந்தாரு. அவருடைய கை வந்து இவங்க கையில வச்சோடனே கை அப்படி ஒட்டிக்குச்சு. இவங்க கையோட இந்த யூசுப் பின் அலைஹிஸ்ஸலாத்தோட கையோட அந்த கை ஒட்டி கொண்டது. உடனே சொன்னார் உங்க சமுதாயத்தில் தான் யாரோ ஒருத்தர் மோசடி செஞ்சிருக்கிறார். உடனே விசாரிக்கப்பட்டது. அந்த சமுதாயத்தில் இருந்த ஒரு மனிதர் அந்த போரில் கிடைத்த ஒரு பிராணியுடைய தலை, தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த தலையை அவர் கனிமத் பொருளை சேர்க்காம அவர் தனியா எடுத்து வச்சிருக்கார். தனக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டார். உடனே அந்த பொருளை கொண்டு வர சொல்லப்பட்டது. அந்த பொருளையும் அந்த கனிமத் பொருளோடு சேர்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு வானத்திலிருந்து அல்லாஹ் நெருப்பை அனுப்பினான். அந்த நெருப்பு வந்து அந்த கனிமத் பொருளை எல்லாம் பொசுக்கிவிட்டது. அதன் பிறகு இவர்கள் அசர் தொழுகையை நிறைவேற்றினார்கள். அதன் பிறகுதான் சூரியன் மறைந்தது. सूरज हमारी खिदमत के लिए है. சூரியன் நமக்கு சேவை செய்வதற்கு தான் சூரியனை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். चांद हमारी खिदमत के लिए है. சந்திரனும் நமக்கு சேவை செய்வதற்கே படைக்கப்பட்டுள்ளது. रसूल पाक अलैहिस्सलाम इनफरादी दावत देते जा रहे. अबू जहल अपने साथियों के साथ खड़ा हुआ था. अल्लाह के नबी अलैहिस्सलाम दावत दे रहे. रसूल पाक अलैहिस्सलाम की एक बड़ी शान थी, आप इनफरादी दावत देते, एक एक से मिलते और हर एक से कहते अल्लाह से होता है, अल्लाह से होता है, अल्लाह ही करने वाले हैं. दावत देते जा रहे. तो अबू जहल ने अल्लाह के नबी से कहा आप अपने आप को नबी कहते हो? अच्छा तो ये चांद के 2 टुकड़े कर दो. 14 रात का चांद, खुशनुमा चांद नजर आ रहा था. वो अकल की बात है कि चांद के टुकड़े कर दो. अल्लाह के नबी सामने अल्लाह से दुआ की और एक उंगली का इशारा किया. अल्लाह ने इस वाक़े को कुरान में बयान किया है. एक उंगली के इशारे से अल्लाह ने चांद के 2 टुकड़े कर दिया. एक टुकड़ा एक पहाड़ के पीछे गया,
दूसरा टुकड़ा दूर से पार के नीचे गया। मालूम ये हुआ ये चांद भी हमारी खिदमत के लिए है, सारी मखलूकात है हमारी खिदमत के लिए, और अल्लाह ने मुझको और आपको बनाया है अल्लाह ने अपनी इबादत के लिए। நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி பழக்கம் என்னவாக இருந்தது? யாரை சந்தித்தாலும், மனிதர்களை யாரை சந்தித்தாலும் அவருக்கு இன்ஃபிராதி தாவத் கொடுப்பார்கள். அவரிடம் அல்லாஹ்வை பற்றி பேசுவார்கள். அல்லாஹ் பெரியவன், அவனை கொண்டுதான் எல்லாம் நடக்கிறது, அவனை ஈமான் கொள்ளுங்கள், அவன் சொன்னபடி வாழுங்கள், நீங்கள் இங்கேயும் வெற்றி பெறுவீர்கள், மறுமுறையும் வெற்றி பெறுவீர்கள், அல்லாஹ் தான் எல்லாம் செய்யக்கூடியவன், அவனை தவிர யாரும் எதுவும் செய்ய முடியாது என்றெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஈமானை பற்றி தாவத் கொடுப்பார்கள். இது நபியுடைய முக்கியமான பழக்கம். ஒரு நாள் நபி அவர்கள் ஒவ்வொருத்தருக்காக தாவத் கொடுத்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். இரவு நேரம் அபூ ஜஹல் அவனுக்கு பல தடவை தாவத் கொடுத்திருக்கிறார்கள். இந்த முறை தாவத் கொடுக்கும் போது அவன் ஒரு கேள்வியை கேட்டான். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று கூறுகிறீர்களே, இது உங்களால் வானத்திலே தெரிகின்ற இந்த பௌர்ணமி நிலவு இருக்கிறது, இந்த முழு நிலவு, இதை உங்களால் ஏதாவது இதை பிரித்து காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி உடனே அவங்க கேட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். சந்திரனை நோக்கி சைக்கினை செய்தார்கள். உடனே அந்த நிலா இரண்டாக பிளந்தது. ஒரு மலையின் பக்கம் ஒரு துண்டு விழுந்தது, இன்னொரு மலையின் பக்கம் இன்னொரு துண்டு விழுந்தது. திரும்ப ரெண்டு துண்டு ஒன்னு சேர்ந்து பழையபடி நிலமாக மாறிவிட்டது. இதை பார்த்து இதை காட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதிலிருந்து என்ன தெரியுது? மனிதர்கள் உலகத்தில் உள்ள அத்தனை மஹ்லூக்கும் அத்தனை படைப்புகளும் மனிதர்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் அல்லாஹ் சொன்னபடி நடப்பார்களானால் முழு வையத்தையும் அல்லாஹ் வசப்படுத்தி தந்து விடுவான். इस दौर में अगर हमने भी इंफरादी दावत के जरिए से अल्लाह के ताल्लुक को कायम कर लिया, अल्लाह हमारी भी ऐसी ही गैबी मदद करेंगे जैसे अल्लाह ने उनकी गैबी मदद की. அல்லாஹ்வுடைய உதவி அந்த காலத்தோடு நின்று விடவில்லை. இந்த காலத்திலேயும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறான். இந்த காலத்திலும் நபி சஹாபாக்களை போல நாமளும் இன்ஃபிராதி தாவத் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நபரையும் சந்தித்து அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய வல்லமை பற்றியும் கட்டளைகளை பற்றியும் நாம் ஒவ்வொருத்தருக்கும் தாவத் தருந்து கொண்டே இருப்போமானால் அன்று அவர்களுக்கு உதவி செய்தது போல் கைபி மதத் அல்லாஹ்வுடைய அந்த மறைமுகமான உதவி தன்னுடைய பேராற்றலை கொண்டு இன்றும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். इंफरादी दावत पर अल्लाह के तरफ से गैबी मदद के फैसले होते हैं. யார் இன்ஃபிராதி தாவத் கொடுக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய கைபி மதத் அங்கே வேலை செய்கிறது. इंफरादी दावत किसे कहते हैं? जिससे मुलाकात करो उससे कहो अल्लाह ही से होता है. இன்ஃபிராதி தாவத் என்றால் என்ன? யாரை சந்தித்தாலும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது, யாரை கொண்டு எதுவும் நடக்கல என்று அல்லாஹ்வை பற்றி பேசுவதுதான் இன்ஃபிராதி தாவத். ये जमीन आसमान मखलूक है. இந்த வானம் பூமியும் அல்லாஹ்வுடைய மக்லூக் படைப்பு. ये दुकान कारोबार मखलूक है. இந்த கடை வியாபாரம் தொழில் எல்லாமே மக்லூக் தான். ये हुकूमत मखलूक है. இந்த ஆட்சி அதிகாரம் அரசாங்கம் அதுவும் மக்லூக் தான். करने वाला खालिक मालिक अल्लाह है. நடத்தக்கூடியவன் காரியங்களை முடித்து வைக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். करने वाला अल्लाह है. செய்யக்கூடியவன் யார்? அல்லாஹ். करने वाला யாருங்க செய்யக்கூடியவன்? मालिक. முழு உலகத்துக்கும் சொந்தக்காரன் யார்? खालिक. எல்லாத்தையும் படைத்தது யார்? सारे दुनिया का चलाने वाला. முழு உலகத்தையும் நடத்தி கொண்டிருப்பவன் யார்? सारे कायनात का बनाने वाला. முழு உலக பிரபஞ்சத்தையும் படைத்தது யார்? ये अल्लाह अल्लाह की दावत हम देंगे, हमारे साथ भी गैबी मदद होगी. एक मरतबा रसूल पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम इंफरादी दावत देते हुए जा रहे. ये वाकया मौलाना रोम रहमतुल्लाह ने अपनी किताब में लिखा है. अबू जहल अपने साथियों के साथ खड़ा हुआ था और उसकी आदत थी अल्लाह के नबी इस्लाम की मजाक उड़ाना. हर जमाने में बुरे लोग नेक लोगों की मजाक उड़ाते हैं. उससे घबराना नहीं चाहिए, दावत देते रहना चाहिए. எங்கு இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தாவத் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இப்ப நாமளும் அதே மாதிரி எங்க இருந்தாலும் தாவத் கொடுத்து கொண்டே இருந்தால், யாரை சந்தித்தாலும் அல்லாஹ்வை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் இந்த காலத்தையும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். உதாரணமா பாருங்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தாவத் கொடுத்து கொண்டு போகிறார்கள். அந்த அபூ ஜஹலுக்கும் தாவத் கொடுக்கிறார்கள். அபூ ஜஹல் நபியுடைய அழைப்பு பணியை பார்த்து அவங்களுடைய பேச்சை கேட்டு கிண்டல் செய்தார். இது எல்லா காலத்திலும் நடக்கிறது தான். நாம நல்ல விஷயத்தை சொல்ல போனோம், மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை சொன்னோம் என்றால் மக்கள் கிண்டல் செய்வார்கள், நக்கல் நையாண்டி செய்வார்கள். இதை பார்த்து நாம் பயந்து விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. இது எல்லா காலத்திலும் நடக்கிறது தான். நல்லவர்கள் நல்ல வேலையை செய்யும் போது தீயவர்கள் என்ன செய்வாங்க? இந்த மாதிரி கிண்டல் செய்வாங்க, நக்கல் நையாண்டி பண்ணுவாங்க.
இதை பார்த்தெல்லாம் நாம் துவண்டு விடக்கூடாது. நபி அவர்கள் தாவத் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அபூ ஜஹலுக்கு. अबू जहल ने 7 कंकरियां अपने हाथ में ली और हाथ में छुपा ली. अल्लाह के नबी हम दावत देते आ रहे हैं. ये वाकया मौलाना रोम ने अपनी किताब में लिखा है. अबू जहल ने पूछा, अपने आप को तुम नबी कहते हो? अच्छा नबी कहते हो, पहचानो मेरे मुट्ठी में क्या है. இந்த சம்பவத்தை ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் தாவத் கொடுத்து கொண்டே போகிறார்கள். இடையில அபூ ஜஹல் நின்று கொண்டிருந்தான். அவன் ஒரு சின்ன பொடிக்கற்களை, ஒரு 7 பொடிக்கற்களை எடுத்து தன்னுடைய கையில் வைத்து மூடிக்கொண்டான். நபி அவர்கள் பக்கத்திலே வந்ததும் கேட்டான், நீங்க என்ன தாவத் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? ஆமாம், நான் அல்லாஹ்வுடைய தூதன் தான், நான் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லுங்க, என் கையில என்ன இருக்குதுன்னு. अल्लाह के नबी अलैहिस्सलाम ने फरमाया अबू जहल से, अपनी मुट्ठी को अपने कान के करीब कर दे, 7 कंकरियां तेरे मुट्ठी की मेरी पहचान बताएगी. खुद अपने पर कान के करीब कर दे, 7 कंकरियां तेरे मुट्ठी में छुपी हुई मेरी पहचान बताएगी. அவங்க சொன்னாங்க, நபி அவர்கள் உன்னுடைய கையில நீ கற்களை வச்சிருக்கிற, இந்த கைகளை உன் காது பக்கத்திலே வை அப்படிங்கிறாங்க. அந்த கைக்குள்ள இருக்கிற அந்த கற்கள் சாட்சி சொல்லும் நான் தான் அல்லாஹ்வுடைய தூதன் என்று. जैसे उसने अपनी मुट्ठी को कान के करीब किया, कंकरियों में से आवाज आई, ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह. அபூ ஜஹல் உடனே தன்னுடைய காதுக்கு பக்கத்திலே கை முட்டியை வைத்தான். அந்த கை முட்டிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கற்கள் சாட்சி சொல்ல ஆரம்பித்தது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அது சாட்சி சொல்ல ஆரம்பித்தது. इंफरादी दावत पर गैबी मदद, कंकरियों से आवाज आ रही और कंकरियां पहचान बता रही, ए अबू जहल ये नबी मोहम्मद रसूलुल्लाह है. இன்ஃபராதி தாவத் கொடுக்கும் போது, தனிப்பட்ட முறையில் நாம் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் போது அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. பாருங்கள், அந்த பொடி கற்கள் சாட்சி சொல்கிறது அல்லாஹ் இறைவனாக இருக்கிறான், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று. अल्लाह ऐसी कुदरत वाले हैं कि जिनके हाथ में कंकरियां हैं, वो अबू जहल को तो कलमा पढ़ने ना दे, वो अबू जहल को तो कलमा पढ़ने ना दे, और उसके हाथ की बेजान कंकरियां अल्लाह चाहे तो कलमा पढ़वा दे. அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் இருக்கிறது ஹிதாயத். அபூ ஜஹல் கலிமா சொல்லவில்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்கள். அபூ ஜஹல் கலிமா சொல்லவில்லை, ஆனால் அவன் உயிருடன் இருக்கிறான். உயிருள்ள அபூ ஜஹலை கொண்டு கலிமா சொல்ல வைக்கவில்லை, ஆனால் அவனுடைய கையிலே மறைத்து வைக்கப்பட்டிருந்த கற்களை அல்லாஹ் பேச வைத்து கலிமா சொல்ல வைத்தான். अल्लाह कुदरत वाले, जिसके हाथ में कंकरियां, उसको कलमा पढ़ लेना दे, और वो कंकरियां बेजान कलमा पढ़े, ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह. இப்போ அல்லாஹ் தஆலா குதிரத்தை சக்தி உள்ளவன். அவன் நாடினால் உயிருள்ளவன், அவனால் கலிமா சொல்ல முடியாது, கலிமா சொல்லாமல் வைக்க முடியும். அதே நேரத்தில் அவனுடைய கையில இருக்கிற அந்த உயிரற்ற கற்களை பேச வைத்து கலிமா சொல்ல வைக்க முடியும். அந்த கலிமா சொன்னது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். तय कर लो, हम भी इंफरादी दावत देंगे. அதனால் முடிவு செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இன்ஃபராதி தாவத் கொடுப்போம். इंशाअल्लाह. एक चीज जो मुझे आपको करना है वो है इंफरादी इबादत. ஒரு விஷயம் இன்ஃபராதி தாவத், யாரை சந்தித்தாலும் அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும். இரண்டாவது இன்ஃபராதி இபாதத், நாம் அல்லாஹ்வை தனிப்பட்ட முறையில் வணங்குவதற்கு நேரங்காலங்களை ஒதுக்க வேண்டும். अभी जो हमने असर की नमाज पढ़ी, ये तो इज्तिमाई अमल है. இப்ப நாம அசர் தொழுகை தொழுதோம், ஜமாஅத்தாக அசருடைய ஃபர்லை நிறைவேற்றினோம். असर मगरिब इशा जुमा, ये इज्तिमाई अमल है. ஃபஜர் லஹர் அசர் மக்ரிப் இஷா ஜும்ஆ, இந்த 6 நேர தொழுகை இருக்குது. இது ஃபர்தான தொழுகை, கூட்டாக நிறைவேற்ற வேண்டிய, ஜமாத்தாக செய்ய வேண்டிய தொழுகை. इसके अलावा मेरे आपके नबी मोहम्मद मुस्तफा सल्लल्लाहु अलैहि वसल्लम इंफरादी इबादत इतनी करते थे, आपके पैरों पे वरम आ जाता था. இந்த தொழுகையோடு நபி அவர்கள் போதுமாக்கிக் கொள்ளவில்லை. இது அல்லாம நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையில அதிகப்படியான நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை தொழுது வந்தார்கள். எவ்வளவு தொழுதாங்க? தொழுது அவங்களுடைய கால்கள் வீங்கிவிட்டன. तय कर लो, इंशाअल्लाह 5 की नमाज फर्ज एहतमाम से जमात के साथ अदा करेंगे, तकबीर उला के साथ अदा करेंगे.
நாம் அனைவரும் முடிவு செய்யணும், நாங்க இனி வாழ்நாள் எல்லாம் 5 நேர தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்ற வேண்டும். முடிவு செய்யுமா இன்ஷா அல்லாஹ்? இமாம் ஜமாத்தோம ஒரு நேர தொழுகை விடாம 5 நேரம் இமாம் ஜமாத்துடன் நிறைவேற்றுவோம். முதல் தக்பீருடன் முதல் சஃபிலே இருந்து நிறைவேற்றுவோம். முடிவெடுப்போமா இன்ஷா அல்லாஹ்? एक ताबई थे सईद इब्न मुसैयब रहमतुल्लाह अलैह, उनके बारे में लिखा है फज़ाइल सदक़ात में कि 40 साल से हमेशा ये हुआ, वो पहले मस्जिद में आए, अजान बाद में हुई. इस आदमी की तकबीर उलट छूट सकती है? சதக்காவின் சிறப்பு என்ற கிதாபுல சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு தாபிஈ பெரியாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் 40 ஆண்டுகளாக பாங்கு சத்தத்தை பள்ளிவாசலில் தான் கேட்டிருக்கிறார். 40 ஆண்டுகளாக பாங்கு சொல்வதற்கு முன்பே பள்ளிக்கு வந்திருக்கிறார். 40 साल पहले वो मस्जिद में आए, अजान बाद में हुई. 40 வருஷமா அவர் முதலில் மஸ்ஜிதுக்கு வந்து விடுவார், அவர் வந்த பின்னாடிதான் பாங்கு சொல்லப்படும். इनकी तकबीर उलट छूट सकती है? இப்படிப்பட்ட பாங்கு சொல்வதற்கு முன்னாடியே யார் பள்ளிவாசலுக்கு வருவாரோ அவருக்கு முதல் தக்பீர் தவறி போகுமா? போகுங்களா? छूट सकती है? हम भी तय करो, इंशाअल्लाह हम अजान से पहले मस्जिद में आएंगे. நாமளும் முடிவெடுக்கணும், பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க பள்ளிவாசலுக்கு போயிடுவோம் इंशाअल्लाह. उसके अलावा हम नफल नमाजों का भी एहतमाम करें. இந்த ஃபர்ல் தொழுகையோட நாம் நஃபிலான தொழுகைகளையும் பேணுதலாக தொழுது வர வேண்டும். रसूल पाक अलैहिस्सलाम पर तहज्जुद फर्ज थी. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தஹஜ்ஜுத் தொழுகை கடமையாக இருந்தது. सहाबा कराम पे 1 साल तहज्जुद फर्ज रही, बाद में अल्लाह ने फर्जियत को खत्म कर दिया, अहमियत को बाकी रखा. ஆரம்பத்துல தஹஜ்ஜுத் தொழுகை ஒரு வருஷம் ஃபர்லாக ஆக்கப்பட்டிருந்துச்சு. பின்னாடி அந்த ஃபர்ல் என்பது மாற்றப்பட்டு அதோட சிறப்பு இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. जो तहज्जुद की नमाज का एहतमाम करता है, अल्लाह उसको अपना ताल्लुक का मोहब्बत अता करते हैं. யார் தஹஜ்ஜுத் தொழுகையை பேணுதலாக தொழுது வருவாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் அதிகமாக கிடைக்கும். आता है तहज्जुद की नमाज अल्लाह के कुर्ब का जरिया है. கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது, தஹஜ்ஜுத் தொழுகை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. उमर फारूक रजी अल्लाह तआला अपने घर के सारे लोगों को तहज्जुद की पाबंदी कराते थे. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எழுப்பிடுவார்கள். மனைவி மக்கள் எல்லாரையும் தஹஜ்ஜுத் தொழுவதற்காக வேண்டி எழுப்பிடுவார்கள். अबू हुरैरा रजी अल्लाह तआला बड़े मुहद्दिस ऐसे पाबंद थे रात की इबादत के कि पहले हिस्से में खादिम इबादत करता, दूसरे हिस्से में अबू हुरैरा इबादत करते, तीसरे हिस्से में उनकी बीवी इबादत करती. पूरा घर कोई न कोई इबादत कर रहा है. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான சஹாபி, பெரிய முஹத்திஸ். அவங்க வீட்டுல என்ன தர்த்தீப் வைத்திருந்தார்கள் என்றால் இரவை 3 பகுதிகளா ஆக்கி, இரவின் முதல் பகுதியிலே அவங்களுடைய வீட்டு வேலைக்காரர் அடிமை அவர் தொழுவார், இபாதத்துகளை செய்வார். 2வது பகுதியில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இபாதத் செய்வாங்க. 3வது பகுதியில அவங்களுடைய மனைவி இபாதத் செய்வாங்க. இந்த மாதிரி இரவை 3 பகுதியாக்கி ஒருவர் பின் ஒருவராக மாறி மாறி இரவு முழுவதும் வணக்கத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். मुंतखब अहादीस एक हदीस है, रसूल पाक अलैहिस्सलाम का फरमान खुलासा, जो रात में तहज्जुद के लिए उठे और अपनी बीवी को उठाए और वो बीवी ना उठे तो पानी का छींटा मारे, अल्लाह उसको रहमत की निगाहों से देखते हैं. जो बीवी तहज्जुद की नमाज में उठे, अपने शौहर को उठाए और वो ना उठे तो पानी का छींटा मारे, अल्लाह उसको रहमत की निगाह से देखते हैं. ये हदीस हमें ये कहती है कि अल्लाह चाहते हैं मेरे बंदे मेरी बंदियां तहज्जुद की पाबंदी करें. अल्लाह ने उस पर रहमत के वादे फरमाए हैं. முன்தகப் ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கின்றது. தொழுகையுடைய பாடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அந்த ஹதீஸுடைய கருத்திலே வந்திருக்கின்றது, ஒரு பெண்மணி இரவிலே எழுந்தால், மனைவி இரவிலே எழுந்து தஹஜ்ஜுத் தொழுது விட்டு தன்னுடைய கணவரையும் எழுப்பிவிடுகிறார். கணவர் எழுந்திருக்கவில்லை, உடனடியாக என்ன செய்கிறார்கள், தண்ணீரை எடுத்து முகத்திலே லைட்டாக தெளிக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண்மணி மீது அல்லாஹ் கிருபை செய்வானாக அப்படின்னு துஆ செஞ்சிருக்காங்க. இன்னொன்னு சொன்னாங்க, ஒரு கணவன் எழுந்தார், தொழுதார், தொழுது விட்டு மனைவியும் எழுப்பி விடுகிறார். மனைவி எழாத போது தண்ணீரால் லைட்டாக முகத்திலே தெளித்து விடுகிறார். இப்படிப்பட்ட கணவன் மீதும் அல்லாஹ் ரஹமத் செய்வானாக என்று இந்த மாதிரி இரவு இபாதத் செய்யக்கூடிய ஒருவரை எழுப்பி இபாதத்தை செய்யக்கூடிய கணவன் மனைவி மீது அல்லாஹ் மிக பெரும் ரஹமத்தை செய்கிறான். मेरे दोस्त मेरे भाइयों, अल्लाह ताला ये चाहते हैं मेरे बंदे मेरी बंदियां फराइज के साथ साथ नफलों का एहतमाम करें. अल्लाह ताला மூமினான ஆண்கள் பெண்களிடம் இதை விரும்புகிறான். மூமினான ஆண்கள் பெண்கள் ஃபர்ல் தொழுகைகளை நிறைவேற்றுவதோடு நஃபிலான தொழுகைகளையும் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். अम्मा जान आयशा रज़ियल्लाहु अन्हा
ऐसी पाबंदी चाश की नमाज के लिए कि उर्वा बिन जुबैर उनके भांजे उनकी मुलाकात के लिए गए। वो चाश की नमाज पढ़ रही थी, रो रही, आंखों से आंसू टपक रहे हैं। हज़रत उर्वा बैठे बैठे थक गए कि मैं बाजार जाके आता हूँ। बाजार जाके वापस आए बहुत देर के बाद, तो देखते क्या है, अम्मा जान आयशा रज़ियल्लाहु अन्हा चाश की नमाज पढ़ रही है, रो रही है, आंसू टपक रहे हैं। वो बीवी नबी इस्लाम की जिनकी शान में तकरीबन एक रुकू कुरान में उतरा है, वो बीवी ऐसी पाबंदी नफल नमाज की कि रोती थी और चाश की नमाज पढ़ती थी। ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அருமை துணைவியாரில் ஒருவர், அருமை நபி ஸல்லல்லாஹு மனைவிமாரில் ஒருவர், ஒரு முக்கியமான சஹாபா பெண்மணி. அவர்கள் லுஹாவுடைய தொழுகை 9:30 மணிக்கு மேல நாம தொழுகிறோமே, அந்த லுஹாவுடைய தொழுகை அதை பேணுதலாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் தொழுது வந்தார்கள். அவங்களுடைய சகோதரி மகன் உர்வா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்காக வந்தேன். அவர்கள் லுஹா தொழுது கொண்டிருந்தார்கள். நான் பார்த்தேன், குர்ஆன் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தார்கள். நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வெயிட் பண்ணேன், அவங்க தொழுது முடிக்கட்டும், அவங்களை சந்திச்சுட்டு போலான்னு சொல்லி ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தேன். அவங்க தொழுது முடிச்ச மாதிரி இல்ல, ஓடிக்கொண்டும் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் இருந்தார்கள். பிறகு நான் ஒரு வேலைக்காக வெளியே சென்றேன். போய் என்னுடைய வேலையெல்லாம் முடித்து விட்டு திரும்ப வந்தேன். திரும்பவும் அதே மாதிரி அழுது கொண்டே இருந்தார்கள். யாருங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவ்வளவு நீண்ட நேரம் லுஹாவுடைய தொழுகையை பேருதலாக தொழுதிருக்கிறார்கள். தொழுது கொண்டும் அழுது கொண்டும் குர்ஆன் ஓடிக்கொண்டும் இருந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய பரிசுத்த தன்மையை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்து நூறுல ஒரு முழு ருக்குவையும் 10-15 ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மனைவியார் இவ்வளவு நஃபிலான தொழுகைகளை பேருதலாக இருந்திருக்கிறார்கள். ऐसी लाडली बीवी रसूल पाक इस्लाम की वो इनफरादी इबादत का एहतमाम करती थी। तय करो हम भी करेंगे इंशाअल्लाह। நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புக்கு பிரியமான, அன்புக்கு ஆளான, அன்புக்குரிய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே இவ்வளவு இபாதத் செய்திருக்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு இபாதத் செய்யணும்? அதனால நாம் அனைவரும் முடிவு செய்யணும், நாங்களும் இந்த மாதிரி நீண்ட நீண்ட நேரம் நிறைய இபாதத்துகளை நாங்கள் செய்வோம். இன்ஷாஅல்லாஹ் तहज्जुद की नमाज, इशराक, चाश, तवाबीर इशा हम पाबंदी से पढ़ेंगे। இந்த நஃபிலான தொழுகையில 4 முக்கியமான தொழுகைகள் இருக்குது. ஒன்று ஃபஜ்ருக்கு முன்னாடி தஹஜ்ஜத் தொழுவது, இரண்டாவது சூரியன் உதயமான பின்னாடி இஷ்ராக் தொழுவது, அப்புறம் 9 மணிக்கு மேல லுஹா தொழுவது, மக்ரிபுக்கு பிறகு அவ்வாபின் தொழுவது. இந்த 5 நேர ஃபர்லான தொழுகைகளோட இந்த 4 நேர நஃபிலான தொழுகைகளையும் நாம் தொடர்ந்து தொழ வேண்டும். आप कोशिश करोगे तो अल्लाह आपकी मदद करेंगे। நீங்கள் முயற்சி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். इंशाअल्लाह செய்வோமா? இன்ஷாஅல்லாஹ். इसके अलावा कुरान पाक की तिलावत का एहतमाम, அதே போல குர்ஆன், தினசரி குர்ஆன் ஓதுவதற்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். ये अल्लाह की किताब है, அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன். जो कुरान को नहीं सीखता कल अल्लाह पूछेंगे तूने मेरे कलाम को क्यों नहीं सीखा। குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், அதை நாம் கற்காமல் ஓதாமல் போய்விட்டால் அல்லாஹ் நாளை விசாரிப்பான், என்னுடைய வேதத்தை நீ ஏன் கற்கவில்லை? हमने दुनिया के सारे फनून सीख लिए और अल्लाह का कलाम नहीं सीखा। உலக கல்வி எல்லாம் படிச்சோம், ஆனா குர்ஆனுடைய இல்ம படிக்கல, அல்லாஹ் விசாரிப்பானா மாட்டானா? 70 साल के बूढ़ों ने अल्हम्दुलिल्लाह कुरान पाक को अलिफ बा ता से शुरू किया है, आज बेहतरीन कुरान शरीफ पढ़ते हैं। பாருங்க, 70 வயசான கிழவர்கள், வயோதிகர்கள், 70 வயசு ஆகிவிட்டது, அதன் பிறகு குர்ஆனை படிக்க வேண்டும் என்ற கவலை வந்தது. அலிஃப் பா தான் ஆரம்பிச்சு இன்னைக்கு அழகான முறையில குர்ஆன் ஓதக்கூடியவங்களா உருவாயிட்டாங்க. வயசாளிகள் குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள். तय कर लो हम कुरान सीखेंगे भी और कुरान याद भी करेंगे। இப்ப நாம நியத் வைக்கணும், குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க டெய்லி குர்ஆன் ஓதுங்க, ஓத தெரியாதவர்கள் குர்ஆனை கற்று ஓதுங்க, குர்ஆனை மனப்பாடம் செய்வோம். நியத் வைப்போமா? இன்ஷாஅல்லாஹ். कुरान को देखना आंखों की इबादत, குர்ஆனை பார்ப்பது கண்கள் செய்யும் இபாதத், कुरान को छूना हाथों की इबादत, குர்ஆனை தொடுவது கைகளால் ஏற்படும் இபாதத், उसके मानी में गौर फिक्र करना दिल और दिमाग की इबादत, அதனுடைய கருத்துக்கள்ல சிந்திப்பது உள்ளம் மனம் செய்யக்கூடிய வணக்கம், उसके मुताबिक जिस्म के आज़ा को इस्तेमाल करना पूरे आज़ा की इबादत, குர்ஆனின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக் கொள்வது எல்லா உறுப்புகளும் செய்யும் இபாதத். यही वजह थी सहाबा कुरान पाक को लेके यूं कहते हादा कलाम रब्बी, हादा कलाम रब्बी, और रोते रोते बेहोश हो जाते। குர்ஆனை பார்ப்பதிலே, தொடுவதிலே, ஓதுவதிலே, சிந்திப்பதிலே மிக பெரும் நன்மை இருக்கிறது.
அதனால்தான் சஹாபாக்கள் குர்ஆனை கையில் ஏந்தி கண்களிலே ஒற்றிக் கொள்வார்கள், நெஞ்சிலே அழைத்துக் கொள்வார்கள், சொல்வார்கள் ஹாதா கலாமு ரப்பி, ஹாதா கலாமு ரப்பி, இது ரப்புடைய வேதம், என் ரப்புடைய வார்த்தைகள் என்று அவர்கள் அன்போடு அதை அரவணைத்துக் கொள்வார்கள். जो कुरान से मोहब्बत करेगा अल्लाह उससे मोहब्बत करेंगे. யார் குர்ஆனை நேசிக்கிறாரோ அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். जो उसको सीखना चाहेगा अल्लाह कहते हैं मैं उसके लिए सीखना आसान कर दूंगा. யார் குர்ஆனை கற்க நினைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுப்பான். जो उसके मुताबिक अमल करना चाहेगा अल्लाह कहते हैं उसको अमल करना आसान कर दूंगा. யார் குர்ஆன் சொன்னபடி நடப்பேன் என்று உறுதி கொள்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு குர்ஆனின்படி நடப்பதற்கு உதவி செய்வான். तय कर लो इंशाअल्लाह हम कुरान पाक को सीखेंगे भी और अमल भी करेंगे. நாம் அனைவரும் நியத் வைப்போம் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை கற்றுக்கொள்வோம், குர்ஆன் படி நடப்போம் इंशाअल्लाह. இன்ஷா அல்லாஹ். इसके अलावा सुबह शाम की तस्बीहात की पाबंदी. குர்ஆன் ஓதுவதோட காலை மாலை தஸ்பீஹாத்துகள் ஃபஜ்ருக்கு பிறகும் அஸ்ருக்கு பிறகும் தஸ்பீஹல் ஓத வேண்டும். 30 कलमा 100 मरतबा सुबह शाम. மூன்றாவது கலிமா 100 தடவை ஃபஜ்ருக்கு பிறகு அஸ்ருக்கு பிறகு. इस्तिग़फ़ार की तस्बीह सुबह பாவ शाम. மன்னிப்பு கேட்கணும், இஸ்திக்ஃபார் கேட்கணும் 100 தடவை. अल्लाह के नबी अलैहिस्सलाम के हम पर एहसानात है तो आप अलैहिस्सलाम पे दुरूद शरीफ सुबह शाम कम से कम 100 मरतबा. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய உபகாரம் செஞ்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு துஆ செய்யும் விதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது 100 ஸலவாத் ஓத வேண்டும் டெய்லி ஃபஜ்ருக்கு பிறகு அஸ்ருக்கு பிறகு. अदना दर्जा तो ये है, बेहतर ये है हम 300 मरतबा अल्लाह के नबी पे दुरूद शरीफ भेजे. 300 ரோசானா. रोजाना குறைஞ்சபட்சம் நாம செய்ய வேண்டிய கடமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய உபகாரம் நம்ம மேல நிறைய இருக்குது. நபி அவங்க நமக்கு நிறைய உபகாரம் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு நன்றி கடனாக நாம் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் 300 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் ஸலவாத் ஓத வேண்டும். इंशाअल्लाह. செய்யுமா இன்ஷா அல்லாஹ்? इंशाअल्लाह. उसके अलावा हर एक अमल को सुन्नत के मुताबिक करना मसनून दुआओं के साथ. அதோட ஒவ்வொரு காரியத்தையும் சுன்னத்தான முறையில் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் ஓத வேண்டிய சுன்னத்தான துஆக்களையும் கடைபிடிக்க வேண்டும். ऐसा करने वाले को अल्लाह जिक्र कसीर में शुमार कर देंगे. இப்படி யாரு அந்தந்த நேரத்தில் ஓத வேண்டிய சந்தர்ப்ப துஆக்களை சுன்னத்தான துஆக்களை அவர் ஓதி வருகிறாரோ அதிகமாக திக்ர் செய்பவருடைய பட்டியலில் அல்லாஹ் அவர் பெயரை இடம்பெற செய்கிறான். ये मुझे बहुत याद करता है. இவர் என்னை நினைக்கிறார், அல்லாஹ்வை நினைக்கிறார் என்று அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். मस्जिद में जाए तो सुन्नत तरीके पर ஒவ்வொரு காரியத்தையும் சுன்னத்தான முறையில நாம் செய்ய வேண்டும். सीधे कदम से अंदर पैर रखो. எங்கேயாவது அடி எடுத்து வைக்கும் போது நடக்கும் போது முதல்ல வலது காலை எடுத்து வச்சு நடக்கணும். मसनून दुआ अल्लाहुम्मा अफ्ताह लि अबवाब रहमतिक. பள்ளியாசல நுழையும் போது வலது காலை எடுத்து வச்சு அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக அப்படின்னு துஆ சொல்லிட்டு நுழையணும். उस वक्त के एतिकाफ की नियत कर लो. बिस्मिल्लाह दखलतु व अलैहि तवक्कलतु व नवैतु सुन्नत एतिकाफ. பள்ளியில நுழையும் போது ஈத்திகாஃபுடைய நியத் வைக்கணும். ये सुन्नतें इंसान को अल्लाह का मुकर्रब बनाती है. இந்த சுன்னத்தான அமல்கள் இருக்குதே அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வோட அடியானை இணைத்து விடுகிறது. इन मसनून दुआओं ने अल्लाह की कबूलियत के रास्ते देखे हैं. जो इसका एहतमाम करेगा अल्लाह उसको मकबूल बना देंगे. இந்த சுன்னத்தான துஆக்கள் இருக்கிறதே வழிமுறைகள் இது அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று தரக்கூடியது. யார் இதை கடைபிடிப்பாரோ அல்லாஹ் அவரை கபூல் செய்து கொள்கிறான். एक बहुत बड़े बुजुर्ग शेख मोहिउद्दीन अरबी रहमतुल्लाह अलैह वो अपने मुरीदों से कहते थे किसी को तो हवा में उड़ता देखो कोई कमाल की बात नहीं है, किसी को तो पानी पे चलता देखो कोई कमाल की बात नहीं. फरमाते हवा में परिंदे भी उड़ते हैं, तिनके भी उड़ते हैं, पानी पर मछलियां भी चलती हैं, तिनके भी चलते हैं, इसमें कौन सी कमाल की बात है? फरमाते कमाल की बात यह है, इंसान के लिए करामत की बात यह है कि वो इंसान नबी की सुन्नतों को अपनाए मसनून दुआओं के साथ. முஹித்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய ஞானி இறைநேசர் அவர் கூறுகிறார், யாராவது வானத்திலே பறந்து செல்கிறார் அவுலியா பறைதார், இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இன்னொருத்தரை பார்க்கிறீர்கள் அவர் தண்ணீர் மீது நடந்து செல்கிறார், இது பெரிய விஷயம் இல்ல. ஏனென்றால் பறவைகள் வானத்திலே பறக்கின்றன, மீன்கள் தண்ணீரே நீந்தி செல்கின்றன. இதை மனிதனும் செய்தால் இதை விட பெரிய திறமை. ஆனால் உண்மையிலே பரிபூர்ண தன்மை முழுமையான திறமை என்ன என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை ஒவ்வொரு காரியத்திலையும் பின்பற்ற வேண்டும், அந்த சுன்னத்தான துஆக்களை பின்பற்ற வேண்டும். இதுதான் மிகப்பெரிய கராமத், மிகப்பெரிய அற்புதம் என்று சொன்னார். करामत ये है कि मोहम्मद मुस्तफा सल्लल्लाहु अलैहि वसल्लम की सुन्नतें हमारी जिंदगी में आ जाए. நம்ம வாழ்க்கையில நாம செய்யற பெரிய அற்புதம் என்ன, கராமத் என்னவென்றால்
ஒவ்வொரு விஷயத்தையும் நபியுடைய சுன்னத்தான முறையில நாம் அமைச்சுக்கொள்ளணும். अपने घर में सुन्नतों का माहौल बनाओ. நம்ம வீட்டுல மனைவி மக்களுக்கு குடும்பத்தாருக்கு சுன்னத்தான விஷயங்களை கற்றுத்தர வேண்டும். अपने बीवी बच्चों को सुन्नतें सिखाओ. மனைவி மக்களுக்கும் சுன்னத்தை கற்பித்து அவர்களை நடக்க வைக்க வேண்டும். சுன்னத்தின்படி. मौलाना इलियास साहब रहमतुल्लाह अलैह ने अपने बेटे मौलाना यूसुफ साहब उस वक्त मदरसा पढ़ते थे. यूं फरमाया, ए यूसुफ, छोटे बच्चे थे, कुतुब बनना चाहेगा? कुतुब. मौलाना यूसुफ साहब ने कहा, कुतुब बनने के लिए तो बड़ी इबादतें, बड़ी रियाजत, बड़े मुजाहिदे लगते हैं, तब जाके कुतुब बनता है, वली गौस कुतुब. मौलाना इलियास साहब ने कहा, ए यूसुफ, किसने कह दिया तुझे कि रियाजत चाहिए, इबादत चाहिए? किसने कह दिया? फरमाया, ए यूसुफ, वो सुन्नतें जो उम्मत से मिट चुकी है, वो सुन्नतें जो उम्मत से मिट चुकी है, यूसुफ उन सुन्नतों को अमलन जिंदा कर दे, अल्लाह तुझे कुतुब बना देंगे. மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய மகனார் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சிறு வயதிலே இருந்தபோது மகனிடம் கேட்டார்கள், மகனே, நீ குத்துபாக விரும்புகிறாயா? குத்துப் என்றால் அவுலியாக்கள்ல ஒரு உயர்ந்த தரத்தில் இருப்பவருக்கு, உயர்ந்த பதவியை பெற்றவருக்கு குத்துப் என்று சொல்லப்படும். நீ குத்துபாக விரும்புகிறாயா என்று மகனாரிடம் மௌலானா இலியாஸ் அவர்கள் கேட்டார்கள். மகனார் சொன்னாங்க, குத்துபாக வேண்டும் என்றால் பெரிய பெரிய முயற்சிகள், பயிற்சிகள், முஜாஹதாக்கள் எல்லாம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் குத்துபாக முடியும் அப்படின்னாங்க. அதுக்கு மௌலானா அவர்கள் சொன்னார்கள், இனி பெரிய பெரிய முயற்சிகள் எல்லாம் செய்ய தேவையில்லை. நீ குத்துபாக விரும்பினால் சுன்னத்துகள் எங்கே அழிந்து கொண்டிருக்குமோ அந்த மாதிரி நேரத்துல அந்த அழிந்து போன சுன்னத்துகளை நீ பின்பற்ற ஆரம்பிச்சிரு, அல்லாஹ் உன்னை குத்துபாக ஆக்கி விடுவான். मेरे दोस्तों, मेरे भाइयों, बच्चों की तरबियत ऐसी की कि मौलाना यूसुफ साहब रहमतुल्लाह अलैह कुतुब नहीं बने, कुतुबुल अक्ताब बने, कुतुबों के कुतुब बन गए. இந்த சுன்னத்தான விஷயங்களை பின்பற்றி வாழ்க்கையில கடைபிடிச்சாங்க மௌலானா யூசுப் அவர்கள். பிற்காலத்தில் அல்லாஹ் தஆலா அவரை குத்துபுல் அக்தாப், குத்துபுகளுக்கெல்லாம் பெரிய குத்துபா ஆக்கிவிட்டார். आप भी अपने बच्चों की तरबियत करेंगे इंशाअल्लाह. இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளையும் நாம் சிறு வயதிலேயே நல்ல பிள்ளைகள் ஆவதற்கு நல்லொழுக்கத்தை கற்பித்து அவர்களை தர்பியத் செய்வோமா? इंशाअल्लाह. अभी ज़ोहर के बाद तलबा का जोड़ हुआ, 1000 ज्यादा तलबा थे. उन तलबा ने इरादे किए, हम सुन्नतों पे चलेंगे, हम नमाजों की पाबंदी करेंगे. उन्होंने इरादे किए, लेकिन जब तक आप उनकी तरबियत नहीं करोगे वो कुछ नहीं कर सकते. இப்ப பாருங்க, லோஹர் தொழுகைக்கு பிறகு ஸ்கூல் காலேஜ் மாணவர்களுக்கு தனியாக ஒரு கூட்டம் நடந்துச்சு, ஜோடு நடந்துச்சு. அதுல கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் கலந்து கொண்டாங்க. கலந்து கொண்டு அவங்க எல்லாம் உறுதி எடுத்திருக்காங்க, நாங்க தீனின் படி நடப்போம், அல்லாஹ் சொன்னபடி வாழ்வோம் என்று. ஆனா அவங்க உறுதி எடுத்துட்டாங்க, பெற்றோர்களாகிய நாம அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யல, ஒத்துழைப்பு கொடுக்கலைன்னா அந்த பசங்களால தீனின் படி நடக்க முடியாது. अल्लाह ने हर बच्चे को फितरत इस्लाम पे पैदा किया है. ये उसके माँ बाप है जो उसको यहूदी बनाते और नसरानी बनाते हैं. அல்லாஹ் தஆலா பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் தான் பிறக்கிறான். பிறக்கிற குழந்தையெல்லாம் முஸ்லீமா தான் பிறக்குது. அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய தாய் தந்தையர் தான் அந்த குழந்தையை யहूदीகளாக, நஸ்ரானிகளாக, நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக மாற்றி விடுகிறார்கள். ये हमारी तरबियत की कमी है तो आज हमारे बच्चे यहूदी और नसरानियों तरीकों पे चल रहे हैं. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நாம சரியான முறையில பக்குவப்படுத்தல, தர்பியத் செய்யல, அதனாலதான் அவங்க மாற்று மதத்தார்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. जब बच्चा छोटा होता है उसकी तरबियत हो सकती है, जैसे पौधा छोटा होता है, जैसे चाहे वैसे मोड़ लो. जब वो दरख्त बन जाता है, बड़ी बड़ी टहनियां हो जाती है, उसको मोड़ना चाहो तो वो दरख्त कहता है टूट सकता हूँ, कट सकता हूँ, मुड़ नहीं सकता. बिल्कुल इसी तरीके से जो बच्चा छोटा है उसकी तरबियत कर लो, वो नेक बन जाएगा. अगर तरबियत नहीं करोगे वो बड़ा बन जाएगा, ऐसा खबीज बनेगा, कहेगा कट सकता हूँ, झुक नहीं सकता. பாருங்க, அழகான உதாரணம் சொல்றாங்க. செடி வளருது, அந்த செடி சின்னதா இருக்கும் போதே அந்த செடி எப்படி வேணா நம்ம வளைக்கலாம். ஒரு கம்ப பக்கத்துல வச்சு இந்த சைடு வளைக்கலாம், அல்லது இந்த சைடு வளைக்கலாம், அல்லது நேரா வளைக்கலாம். நாம எப்படி அந்த செடியை வளர்க்கணும்னு விரும்புறோமோ அந்த மாதிரி அது நமக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு இடம் கொடுக்கும். ஆனா அந்த செடி மரமாக ஆகி பல கிளைகள் வந்துருச்சு, இப்ப நீங்க வளைக்க நினைச்சீங்கன்னா மரம் வளையுமா? இப்ப மரம் சொல்லும், அப்பா நீங்க என்னைய வளைக்காத, நான் உடைவேனே தவிர நான் வளைய மாட்டேன், என்னை வளைக்க முடியாது என்று சொல்லுவோம். இதே மாதிரி குழந்தைகளை சிறு வயதிலேயே நாம தீனுடைய அடிப்படையில் வளர்த்தோம் அப்படின்னா நாம் விரும்பும் விதத்தில் அந்த குழந்தைகளை நாம மாத்திடலாம். ஆனா அந்த குழந்தைகளுக்கு நாம தீனுடைய ஒழுக்கங்களை, நபியுடைய, அல்லாஹ் ரசூலுடைய செய்திகளை சொல்லி தீனுடைய அடிப்படையில் வளர்க்கலைன்னா பையன் பெருசாயிருவான். இவன் சொல்லுவான் அவன் பெரிய அயோக்கியன் ஆயிருவான், அவனை திருத்த நினைப்பான். இவன் சொல்லுவான் நான் உடஞ்சு போவேன், நான் வளைய மாட்டேன், உங்க பேச்ச கேட்க மாட்டேன்னு
நமக்கு பெரிய தலைவலி ஆயிடும். हजरत मौलाना मोहम्मद इलियास साहब रहमतुल्लाह अलैह, जिनसे अल्लाह ने पूरी दुनिया में काम लिया, आप और हम जो जमा है ये उन्हीं की मेहनत की बरकत है। वो फरमाया करते थे मुझे जो कुछ भी मिला अपनी माँ से मिला है। மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்கதான் இந்த தாவத்துடைய உழைப்பை புதுப்பிச்சவங்க. அவங்களுடைய உழைப்பு முயற்சியின் காரணமா தான் இன்னைக்கு நாம இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். பெரிய வேலை இந்த உலகத்துல செஞ்சுட்டு போனாங்க. அவங்க மூலமா கோடான கோடி மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்கள் ஆனாங்க. அவங்க சொன்னாங்க, நான் பெற்றதெல்லாம், நான் மக்களை இந்த அளவுக்கு நல்ல நிலைக்கு நான் கொண்டு வருவதற்கு நான் செஞ்ச இந்த முயற்சிகள் எல்லாம் என்னுடைய தாயின் தர்பியத்துல, என் தாயின் மடியில, அவங்களுடைய சகவாசத்தில் இருந்து பெற்ற விஷயம்தான் என்னை இவ்வளவு உயர்ந்த நிலை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. उनके वालिद मोहतरम बहुत दीनदार, उनकी वालदा बहुत दीनदार, दोनों अल्लाह से ताल्लुक वाले। जैसे दरख्त होगा वैसे फल आएंगे। आम के दरख्त को मीठे आम लगते हैं, इमली को आम नहीं लगते। அவங்களுடைய தாய் மிகப்பெரிய இறைநேச செல்வி, அதே மாதிரி அவங்களுடைய தந்தை அவர்களும் மிகப்பெரிய இறைநேச செல்வர்கள். கணவன் மனைவி தாய் தந்தை இருவருமே நல்லடியார்களாக இறைநேசர்களாக உருவானாங்க இருந்தாங்க. அதனால அவங்களுடைய குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக இறைநேச குழந்தைகளாக உருவாகிவிட்டனர். மரம் எப்படி இருக்குமோ அப்படிதான் பழம் வரும். எந்த மரத்துல என்ன விதையை போடுறோமோ அந்த பழம் தான் வரும். மாம்பழ மரத்துல புளிய மரம் வருமா? வராது. புளிய மரத்துல மாம்பழம் வருமா? வராது. எந்த மரத்துல மரம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட பழங்கள் தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகளை நாம எப்படி வளர்க்கிறோமோ அதே மாதிரி தான் பிற்காலத்தில் நமக்கு பயன் தரக்கூடியவங்க ஆவாங்க. ஆஃப் பண்ணிருங்க. புனிதமான சபைகளுங்க. इमली हम बने हुए इमली दुआ करते अल्लाह आम जैसे मीठे फल दे दे, कैसे हो सकता है? நாம எல்லாம் புளியம் பழம் மாதிரி வளர்ந்துட்டோம். இப்ப கேட்கறோம் எல்லாம் இந்த புளிய பழத்தை எல்லாம் மாம்பழம் ஆக்கு அப்படின்னு. ஆகுமா? புளிய பழம் மாம்பழம் ஆகுமா? हो सकता है, நடக்க வாய்ப்பு இருக்கா? अपने आप को बदलोगे इंशाअल्लाह। இப்ப நம்ம எல்லாம் உருவாக்குவோமா இன்ஷாஅல்லாஹ்? अपने आप को बदलोगे इंशाअल्लाह। நம்ம பிள்ளைகளை இதே மாதிரி பாதுகாப்போமா இன்ஷாஅல்லாஹ்? अपने घर के माहौल को बदलेंगे, நம்முடைய வீட்டுடைய சூழ்நிலையை மாத்தலாமா? सुन्नतों का माहौल कायम करेंगे, சுன்னத்தான சூழ்நிலையை நம்ம வீட்டிலே ஏற்படுத்தலாமா? सुन्नतों को आम करो, சுன்னத்தை பொதுவாக்க வேண்டும், उससे बरकतें हैं। பரவலாக்க வேண்டும். அதுல மிகப்பெரிய பரக்கத் இருக்கின்றது. मैंने आपके सामने इंफरादी दावत पेश किया, इंफरादी इबादत पेश किया, सुन्नतों का माहौल पेश किया। अब मुझे पेश करना है अपने आप को इंफरादी दुआ पे लगा दो। இப்ப நான் முதல்ல சொன்னேன் இன்ஃபிராதி தாவத், எல்லோருக்கும் தாவத் தர வேண்டும் என்பதை பற்றி பேசினேன். இரண்டாவதாக இன்ஃபிராதி இபாதத், இது தனிப்பட்ட முறையில் இபாதத் செய்வதை பற்றி உங்களுக்கு பல விஷயங்கள் சொன்னேன். மூன்றாவதாக சுன்னத்துடைய சூழ்நிலையை நாம் உண்டாக்க வேண்டும். இப்ப நாலாவதாக दुआவுடைய முக்கியத்துவத்தை சொல்ல போறேன். मेरे दोस्तों, मेरे भाइयों, हमारे आपके नबी रसूल पाक सल्लल्लाहु दुआ वाले थे। நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பவுமே துஆ செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. ताइफ वाले पत्थर मार रहे हैं, वो दुआ दे रहे हैं। தாயிஃப் வாசிகள் நபி அவர்கள் மீது கல்லெறிகிறார்கள், நபி அவர்கள் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். आप अलैहिस्सलाम के जिस्म पर ओझ ला के डाल दी गई, ऊंट की ओझली ला के डाल दी गई, उनके लिए भी दुआ कर रहे हैं। நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது ஒட்டகத்துடைய குடலை எடுத்து கொண்டு வந்து குவியலாக அவங்களுடைய முதுகிலே போட்டார்கள். நபி அவர்கள் அவர்களுக்காகவும் துஆ செய்தார்கள். हमारा हाल ये है, हम कहते हैं ईंट का जवाब पत्थर से देंगे, और नबी कहते हैं हम पत्थर का जवाब दुआ से देंगे। நாம என்ன நினைக்கிறோம், யாராவது கல்லெறிஞ்சாங்கன்னா அவனை செங்கல்லால திருப்பி அடிக்கும்னு நினைக்கிறோம். ஆனா நபி அவர்கள் மீது கல்லெறியப்பட்டது, கல்லெறிந்தவர்களுக்கு நபி அவர்கள் துஆ செய்தார்கள். हम दुआ वाले बने, நாம் துஆ செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். हम भला चाहने वाले बने, துஆவை வாங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். हम मुसलमानों का अच्छा चाहने वाले बने, எல்லாருக்கும் நன்மையை நாடக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். जो मुसलमानों के लिए मग़फ़िरत की दुआ करता है अल्लाह ताला उसको ऊंचा मकाम अता फरमाते हैं। யார் மற்றவங்களுக்காக துஆ செய்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான். एक दुआ आप कर लो, ऐ अल्लाह सारे मुसलमानों की मग़फ़िरत कर दे। अगर दुनिया में 7 जितने भी इंसान मुसलमान होंगे, आदम अलैहिस्सलाम से लेकर अब तक जितने आए होंगे, उतने तादाद में अल्लाह आपको नेकियां फौरन अता कर देंगे। சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்க துஆக்களிலே இந்த ஒரு வார்த்தையும் இணைத்துக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், உலகத்தில் இருக்கின்ற எல்லா முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவரையும் மன்னிப்பாயாக. இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் இணைத்துக் கொண்டால் உலகத்துல எத்தனை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எத்தனை கோடி இருக்கிறாங்களோ அத்தனை பேர் அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை கொடுப்பான்.
अल्लाह भला चाहने वालों का भला करते हैं। மற்றவர்களுக்கு யார் நன்மை நாடுகிறார்களோ அல்லாஹ் அவருக்கு நன்மை நாடுகிறான். जो ईमान वालों का भला चाहता है अल्लाह इसका भला कर देते हैं। நாம் ஈமான்தாரிகளுக்கு நன்மை நாடினால் அல்லாஹ் நமக்கு நன்மை நாடுவான். एक हदीस पाक का खुलासा है जो रोजाना मुसलमानों के लिए 27 मरतबा, हदीस में है 27 मरतबा मग़फ़िरत की दुआ करता है, अल्लाह ताला उसको मुस्तजाब दुआ बनाते हैं और उसके जरिए से जमीन वालों को रिज़्क़ अता फरमाते हैं। ये हदीस मैंने खुद पढ़ी है। ஒரு ஹதீஸுடைய கருத்துல வந்திருக்கின்றது, யார் முஸ்லிம்களுக்காக வேண்டி முஸ்லிம்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி தினசரி 27 முறை துஆ செய்கிறாரோ அல்லாஹ் அவரை முஸ்தஜாபு தாவாத், துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நல்லடியாராக அல்லாஹ் அவரை ஆக்கிவிடுகிறான். அவருடைய பரக்கத்தினால பூமியில் இருக்கிற எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் உணவுடைய ஏற்பாட்டையும் செய்கிறான். कितने बड़े इनाम है मुस्तजाबु दुआ, हाथ उठाए दुआ कबूल, और इसके जरिए से जमीन वालों को रिज़्क़ दिया जाता है। अमल कितना आसान है कि रोजाना मुसलमानों के लिए 27 मरतबा ये दुआ करो, अल्लाह मुसलमानों की मग़फ़िरत कर दे, अल्लाह मुसलमानों की मग़फ़िरत कर दे। எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. முஸ்தஜாபு தாவாத், நம்ம துஆ கபூல் ஆகிறது. நம்ம என்ன கேட்டா நல்லா கொடுத்துருவான். இவருக்கு தான் முஸ்தஜாபு தாவாத் என்று சொல்லப்படும். இப்படி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்குது? யார் தினசரி 27 முறை, ரொம்ப சிம்பிளான ஒரு அமல், எளிமையான ஒரு அமல், இப்படி துஆ செய்யறோம், யா அல்லாஹ் மூமினான முஸ்லிமான ஆண் பெண்களை மன்னித்து விடு, மூமினான முஸ்லிமான ஆண் பெண்களை மன்னித்து விடு என்று நாம் 27 முறை துஆ செய்தால் அதன் காரணமாக நம்முடைய அனைத்து துஆக்களும் கபூலாகக்கூடியவராக அல்லாஹ் நம்மை ஆக்கிவிடுகிறான். அது மட்டுமல்ல, எல்லா படைப்புகளுக்கும் நம் காரணமாக அல்லாஹ் உணவுடைய ஏற்பாட்டையும் செய்து விடுகிறான். दुआ करेंगे इंशाअल्लाह, दुआ செய்யுமா इंशाअल्लाह। इसी के साथ मेरे दोस्त, मेरे भाइयों, हम मुसलमानों के हालात पर, उनकी परेशानियों पर, उनकी मुसीबतों पर अल्लाह से दुआ करें। எப்படி அவங்களுடைய முஸ்லிம்களுடைய பாவ மன்னிப்புக்காக துஆ செய்யறோமோ, முஸ்லிமுடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் துஆ செய்யணும். आज मुसलमानों पर बहुत जुल्म हो रहा है, हम उनके लिए दुआ करें। இன்று முஸ்லிம்கள் மீது அநியாயம் செய்யப்படுகிறது, கொல்லப்படுகிறார்கள், வெட்டப்படுகிறார்கள், உயிர் சேதம், பொருள் சேதம் செய்யப்படுகிறது. இந்த முஸ்லிம்களுடைய பரிதாபமான நிலையை நினைத்து நினைத்து கண்ணீர் ஒடித்து நாம் துஆ செய்ய வேண்டும். जो अल्लाह के बंदों के लिए मग़फ़िरत की दुआ करेगा, उनकी खैरियत आफियत की दुआ करेगा, उनकी मुसीबतों से बचने की दुआ करेगा, उनको परेशानियों से बचने की दुआ करेगा, अल्लाह उसको मुसीबतों से, परेशानियों से, बीमारियों से अल्लाह उसकी हिफाजत करेंगे। நாம் பிறருடைய பாவ மன்னிப்புக்காக துஆ செய்தால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். பிறருடைய துன்பங்கள் நீங்குவதற்கு, பிரச்சனைகள் நீங்குவதற்கு, கஷ்டமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் துஆ செய்தால் அல்லாஹ் நம்மை துன்பங்களில் இருந்தும், துயரங்களில் இருந்தும், நெருக்கடியில் இருந்தும், பிரச்சனையில் இருந்தும் அல்லாஹ் நம்மை விடுதலை செய்கிறான். अल्लाह मुझे इनफरादी दावत की, मुझे आपको इनफरादी दावत की, इनफरादी इबादत की, सुन्नतों पे चलने की और पूरे मुसलमानों के लिए दुआ मांगने की अल्लाह तौफीक अता फरमाए। அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இன்ஃபராதி தாவத் கொடுக்கக்கூடிய, இன்ஃபராதி இபாதத் செய்யக்கூடிய, சுன்னத்தான மாஹுலை ஏற்படுத்தக்கூடிய, எல்லாருக்காகவும் துஆ செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. करेंगे इंशाअल्लाह। எல்லாரும் துஆ செய்யுங்க, விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோமா இன்ஷாஅல்லாஹ்। अब थोड़ा सा वक्त बाकी है, ये वजू है, वो अल्लाह के मुतवज्जा हो जाओ, कुछ अल्लाह का जिक्र कर लो, कुछ अल्लाह को याद कर लो ताकि अल्लाह को प्यार आ जाए। பாருங்க, பாங்க சொல்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. நாம இந்த நேரத்தை பயன்படுத்தி நாம வீணா கழிச்சிடாம துஆ செய்வதில், திக்ருல் செய்வதில், இங்க கேட்ட விஷயங்களை அமல் செய்வதில் நாம் ஈடுபடுத்தணும். अपने लिए भी मकबूलियत मांगो, सारे मुसलमानों के लिए कबूलियत मांगो। நானும் கபூல் ஆகணும், எல்லா மக்களும் கபூல் ஆகணும், அதுக்காகவும் துஆ செய்யணும். जितना हम मुसलमानों के लिए मांगेंगे अल्लाह हमें अता करेंगे। நாம் மற்றவங்களுக்காக என்னென்ன கேட்போமோ அதை அல்லாஹ் நமக்கும் தருகிறான். और मगरिब की नमाज पर जम के बैठो और जो तकाज़ा है उसको पूरा करो। மகரிபுக்கு முன்னாடி எல்லா தேவைகளையும் முடிச்சிட்டு மகரிப் நடக்கிற பயான்ல நம்ம கலந்து கொள்ளணும். கடைசி வரை முழுமையா இருந்து என்ன தக்காஜா நமக்கு முன்னாடி வைக்கிறாங்களோ அதுக்கு நாம லப்பைக் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ். யாருக்கு ஒழு இருக்குதோ அவங்க எல்லாம் உட்கார்ந்து அமல் செய்யுங்க. ஒழுவுடைய தேவை இருக்கிறவங்க மட்டும் வெளியே எந்திரிச்சு போங்க, எல்லாம் உட்கார்ந்து அமல் செய்யுங்க. செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ்.